தம்பி, இங்க இருக்கிற எல்லா தென்னை மரங்களும் என்னது? இதுல ஒரு தேங்காய் கூட திருட்டு போகாம காவல் காக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நாளை காலையில வந்து பாருங்க, அசந்து போவீங்க, அசந்து. ஏங்க இந்த மாங்காய் மடையில கொண்டு போய் காவலுக்கு வச்சிருக்கீங்களே, உங்களை என்ன சொல்ல? டே வண்டி, அது எனக்கும் அந்த புண்ணிய கோடிக்கு மட்டும்தான் தெரியும். யார் அந்த பிச்சைக்கார நாயா? யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சொன்னாங்கிறது தான் முக்கியம். யாராவது யாராவது மருந்து மேல மருந்து மேல இல்ல, மோட்டர் பக்கத்துல. ஓஹோ, நான் மருந்து மேலையான்னு பார்த்தேன். பார்த்து சீக்கிரமா உடம்பு விட. என்னடா அது? அது ஒண்ணு இல்ல, அது வெறும் கோணி. இது இறக்குடா. இல்ல, அது ஒண்ணு கோணில இறக்கிட்டான். அவரா அவரா? நீ அவரா? நீ அவரா? யாருகிட்ட வந்து யாரா ஏமாத்துறது? காவல்ல கணத்த பரிசு வாங்கின வேண்டாம் நானு. எந்திரா எந்திரா. என்னடா அது? மோட்டார் மோட்டார். என்ன கத்துறா? உங்க ஜாதகம் நல்லா இருக்குடா. இது மட்டும் மோட்டாரா இல்லாம தேங்காவா இருந்துச்சுன்னா உங்க தலைய சீவிருப்பா. சீவி போயா. இது யாரா கொண்டு போறது? மறந்து வச்சுட்டு போயிருவீங்க. அப்புறம் உங்க அட்ரஸ் செடி அலையிறதுக்கு நாங்க இழிச்சா வேணும். கொண்டு போங்கடா, கொண்டு போங்கடாங்கல்ல. தூக்குடா தூக்குடா. பார்த்து பக்கம் அவந்துடாம கட்டுங்கடா. விடு. போ வா வா. போ ஓடுறா. தேங்காய் எடுக்காம இருந்தா செருத்தாண்டா. அடங்கோ புராண சத்தியமா நான் காவல்காரே, நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே. எப்படி நம்ம காவலு? ஒரு தேங்காய் தூக்கிட்டு போயிருக்கா, மேல மாறு பையா. ஏங்க, தேங்காய் எல்லாம் அப்படி அப்படியே திருடு போகாம இருக்கு, இதுக்கு போய் கவலைப்படுறீங்க? உனக்கு புரியாதுடா வண்டி. அண்ணே, மோட்டரை காணல. அண்ணே, மோட்டரை காணுமா? மோட்டரை காணும்னு சொல்ற, சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அது உனக்கு புரியாதுடா வண்டி. அந்த பிச்சைக்கார நாய் புண்ணிய வடிக்காவது புரியுமா? பின்ன என்ன, மாங்காய் மடைய மோட்டரை திருடு போக விட்டுருக்கிறான், சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாக்கு சுத்தமா இல்லாதால வாக்கு சுத்தமா இருக்கணும். ராத்திரி காவ காக்கும் போது என்ன சொன்னீங்க? ஒரு தேங்காய் திருட்டு போகாம பாத்துக்க சொன்னீங்களா இல்லையா? வேணா எண்ணி பாத்துக்கங்க. மோட்டாரை பாத்துக்க சொன்னீங்களா? வேணா இன்னைக்கு ஒரு மோட்டார் வாங்கி வைங்க, பாத்துக்கிறேன். ஆனா நாளைக்கு வந்து தேங்காவை காணா, தேங்காய் மரத்தை காணாம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க, உணர்ச்சி வசப்படாது, உதட்ட கடிச்சுக்குவேன். வண்டி, என் பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளை இவன் தான். டேய், என்னடா ஒவ்வொன்னா போய்கிட்டு இருக்கு, இந்த குடல் மணியை காணா? ஜோடா கன் மாதிரி வந்துட மாட்டேன். என்னடா ஆச்சு கொட்டாங்கட்டாம் பேத்துக்கு? கல்யாணம் ஆகி 3 மாசம் கூட ஆகல. அவ புருஷன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டதா கேள்விப்பட்டேன். அதான் அவ தாத்தா வீட்டுக்கே வந்துகிட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ்ல கூட அழகாதான் இருக்கா. ஏய், உங்க அத்தை பொண்ணு வராடா. நீயேதான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் தீமாட்டி, நானேதான் உனக்கு விழிகாட்டி, இந்த நாடகத்தில் ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. இவளை இனிமே சும்மா விடக்கூடாது. காலையில செல்லப்பாவோட பஸ் ஸ்டாண்ட்ல பேசிக்கிட்டதையே அவ போகும்போது என்ன சொல்லிட்டு போனா? அவன் காலேஜ் சேர்மனை பாக்கிறதுக்கு டவுனுக்கு போறேன்னு சொன்னான்டா. ஒரே கல்ல 2 மாங்காய். அண்ணே, கொஞ்சம் வாங்கண்ணே. என்னண்ணே விஷயம் தெரியுமா?
என்ன விஷயம்? நம்ம ராசாத்தியம்மா பொண்ணு சரோஜா இல்ல, அவ காலேஜுக்கு போகும்போது செல்லப்பா கடத்திட்டு போயிட்டானா. நிஜமாவா? ஊரே பேசுது. அப்படியா? ஐயோ, என் பங்குக்கு இதை 10 பேர்ட்ட சொல்லனா என் தலையை வெடிச்சிருமே. ஓ, இப்பவே சொல்லு. முதல்ல சொல்லிட்டு சரிங்களாப்பா. ஏய் சரோஜா, நீ இங்கேயா இருக்க? ஏண்டி செல்லப்பா உன்னை கடத்திட்டு போயிட்டதா ஊரே பேசிட்டு இருக்கு? கேக்குறேன், பேசாம நிக்கிறியே. எங்கடா என் பொண்ணு? தெரியாது தம்பி, ஒரு கோபத்துல இப்படி நடக்கிறதா. பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு, மன்னிச்சிடுறேன். அட தெரியாதுன்னு சொல்றல. ஆஹா, என்ன தெரியாது தெரியாது. 4 மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டிய என் பொண்ணு பொழுது சாஞ்சு மணி 6 ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல. ஒருவேளை 6:15 வந்துச்சுன்னா விவகாரம் ஏதோ இருக்கும் போல இருக்க. மணி என்ன நடந்துச்சு தைரியமா சொல்லு. அவனை உண்டு இல்லன்னு பண்ணிவிடுறேன். சொல்லுதா, சொல்லுமா, தைரியமா சொல்லு. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. செல்லப்பா, நான் காலேஜ் போற வழியில எனக்கு கடத்திட்டு போய் ஒரு ரூம்குள்ள என்ன அடைச்சு வச்சுட்டான். நம்ம ஒரு வதந்தி தான் உருவாக்கி விட்டோம், கடைசியில உண்மையே ஆயிடுச்சு போல இருக்க. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போட்டு சாத்துக்கடா. அவ பெற்றது மட்டும்தான் சொல்ல. ஆமாயா, அவளை கடத்திட்டு போனது உண்மையா? ஒரு வயசு பையன் நான் ஒரு அழகான பொண்ணை கடத்திட்டு போய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சிருந்தேனா அந்த ரூமுக்குள்ள என்ன நடந்தது அவளே கேளுங்க. சொல்லுவா. இப்ப பாரு, ஊரையே கூட்டி உன் பொண்ணு கெட்டுப்பட்டன்னு சொல்ல வச்சல. படியே நாக்கு எடுத்து வச்சு அறுத்துப்படுவேன். நாசமா போக. யார் பொண்ணை பார்த்து அப்படி பேசுனேன்? வாமா போலாம். 2 பேருமே போயிட்டாங்க. இதுக்கு முடிவுதான் என்ன? முடிவா? பொண்ணை கெடுத்தான்ல, அவன் தான் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். ஆமா. யோ, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாரு நீ முடிவு பண்றியா? பிச்சைக்கார பையன் அவன். ராசத்தியம்மா, இப்படி பேசினா எப்படி? நாளைக்கு ஊர்ல உள்ள வயசு பசங்க எல்லாம் பொண்ணுங்களை கடத்திட்டு போய் கெடுத்த மாட்டானுங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் பொண்ணு வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்க எனக்கு தெரியும். வாங்க போலாம். நில்லு ராஜாத்தி. நாளைக்கு உன் வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வரணும்னா இந்த ஊரை தாண்டிதான் வரணும். நாங்க சும்மா விட மாட்டோம். பாக்குறியா? ஏய், நான் கோடீஸ்வரிடா, கோடீஸ்வரி. இந்த ஊர் இல்ல, இந்த உலகமே எதிர்த்தாலும் என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். பாக்கலாமா? ராஜாத்தி, உன் வீட்டுக்குள்ள இந்த ஊர் இல்ல, இந்த ஊருக்குள்ளதான் உன் வீடு இருக்கு, அதை மறந்துடாத. ஏலே, நீ சொல்ற இந்த ஊரே நான் போடுற பிச்சை காசுல தான்டா பொழைச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அங்க வெட்டியா நின்னுகிட்டு? அவ சொல்றதுதான் கரெக்ட்.